அம்மாக்கள் முன்னாடிலாம் காலையிலே எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் தூத்துட்டு வாசலில் கோலம் போடுறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதே விஷயங்களை நம்ம பெரியவங்களாகி கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறமேல்ட்டு நம்மளோட சொந்த வீட்டை அழகாக காலமே எழுந்து கோலம் போட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றி வீடெல்லாம் மூழ்கி விட்டு இதையெல்லாம் அவங்க பார்க்குறப்போ அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம பொண்ணா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அப்படி தான் வளர்ந்துருப்போம், அது வேற. இப்போல்லாம் சில சமயங்களில் ரொம்ப அமைதியையும் சவுண்டே இல்லாத ஒரு இடமாவும் அதை தான் தேடுற மாதிரி இருக்குது. ஆனால் அது கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் அதை தான் நம்ம தேடிக்கணும். அப்படின்றதுனால நான் டெய்லி எனக்காக சில நேரம் எடுத்துக்கிறேன். அந்த நேரத்தை எப்படி எனக்காக நான் செலவழிக்கிறேன், அதுலேயே நான் எப்படி ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன். நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதில் சில முக்கியமான ஒரு விஷயம், நான் குளிக்கப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த பவுடர், இது குளியல் பொடி. நானே எல்லாமே செஞ்சது. நேட்டிவ் போகிறப்போ இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக தான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நாளாக ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. தாண்டி அதோட ஸ்மெல்லு, அதோட ஒரு அதோட மஞ்சளோட மனம், இது எல்லாமே கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. அதை எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம குளிப்போம். அவசரமாக நம்ம குளிச்சுட்டு வர மாட்டோம். கொஞ்சம் நேரம் எடுத்து குளிக்கிறதுனால ஒரு சில ரிலாக்ஸேஷன் அந்த டைமில் கொஞ்சம் கிடைக்கும், நமக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும். அப்புறம் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் பயங்கரமாக கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மரி, அப்புறம் கத்தாழை, அதுக்கப்புறம் செம்பருத்தி, இது 3 சேர்ந்த டோனர் ஒன்று நான் வாங்கியிருந்திருப்பேன். தென் டீக்கு செம்பருத்தி டீ என் ஹஸ்பண்ட்காக நான் வாங்கினது இது. தென் ஒரு லிப் பாம், ரோஸ் லிப் பாம் ஒன்று வாங்கியிருந்திருப்பேன். கரிசலாங்கண்ணி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரோஸ் லிப் பாம், அது இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தென் இது அந்த டோனர் நான் சொன்னேன்ல, அந்த 3 ரோஸ்மேரி, செம்பருத்தி, கத்தாழை, அதோட டோனர் தான் இது, ஹேர் டோனர். இது நான் ட்ரை பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இது கரிசலாங்கண்ணி எண்ணெய், இது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். இன்னும் நான் யூஸ் பண்ணலை. தென் நான் ரெகுலராக என்னோடய ஸ்கின் கேர் எப்போதும் போல் நான் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் நான் யூஸ் பண்ணுவேங்கிறது நான் இதில் காட்டுறேன். இது செம்பருத்தியோட அந்த காஞ்ச பூவு. இது டீ போடுறதுக்காக என் ஹஸ்பண்ட்காக வாங்கியிருந்தேன். அண்ட் அப்புறம் எப்போதும் போல் என்னோடய போஸ்ட் குளியலுக்கு அப்புறம் உள்ள ஸ்கின் கேர் தான் இது. எப்போவும் நான் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கடையில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லிப் பாம், அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். செமையாக இருக்குது. ஆனால் நிறைய டைம் எடுத்து போடுற மாதிரி இருக்குது லிப்ஸு ஃபுல்லாக போடும்போது. இருந்தாலும் ஓகே தான், எனக்கு நல்லாவே ஹைட்ரேட்டடாக இருக்குது. இங்கே பெங்களூரில் நிறைய குளிர் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஃபஸ்ட்லாம் ஒரே வெடிப்பு, அப்படியே உதடெல்லாம் அப்படியே வெடித்து காஞ்சி புண்ணாகி அந்த மாதிரிலாம் வரும். இப்போ ஓரளவு பழகிருச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோவா இல்லை. இப்போ இந்த லிப் பாம் போடும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஓகே தான் இருக்குது. ரெகுலராக கண்டினியூ பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்குது. நான் ரோஸோடது நான் ஆல்ரெடி சொன்னேன், ரோஸ் ஸ்மெல் தான். தென் நான் யூஸ் பண்ண போகிறது என்னோடய மாய்ஸ்சரைசர், லோட்டஸோடது. இதை நான் ஃபுல்லாக என் ஃபேஸ்க்கு நான் மாய்ஸ்சரைஸ் போட்டு அப்ளை பண்ணுறேன். இது ஃபாலோ பண்ணி ஆரம்பித்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால ஓகே தான் என் ஸ்கின்னு. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதுக்கு நான் அடிஷ்னலாக ஹோம்மேடு ஸ்கின் கேர் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் இனி வரும் வீடியோஸில் நான் கூடிய சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் சீக்கிரமாக கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணுன்றத நினச்சிருக்கேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அண்டர் ஆர்ம் க்ரீம் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். தென் அதை யூஸ் பண்ணிவிட்டு பாடி லோஷன்,
தென் இப்போ நான் வந்து வேஸ்லினில் கொக்கோ க்ளோன்னு சொல்லிட்டு பாடி லோஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இப்போ ஓகே தான் எனக்கு ஸ்கின். இங்கே வந்து எனக்கு பெங்களூர் வந்தால் ஸ்கின் ட்ரை ஆகிடும், தமிழ்நாட்டுக்கு போனால் ஸ்கின் ஆயிலி ஆயிரும். அது ஏன்னு எனக்கே தெரியல. ஒரு 2 நாள் போனாலே ஆயிலி ஆயிரும், இங்கே வந்த உடனே ட்ரை ஆயிரும். இந்த கூலிங்னாலவா இல்லை அங்கே இருக்க கிளைமேட் சேஞ்சுனால தான் அப்படி ஆகுதுன்னு எனக்கு தோணுது. என்னோடய 2 கை ஃபுல்லாகவும், கால் 2த்துக்கும், அதுக்கப்புறம் அந்த முட்டு, கை முட்டு, கால் முட்டு, காலோட அந்த பாதத்தில் ஒரு சைடு ஒரு எலும்பு இருக்குமே, அதுலேயும் கூட நான் தடவி ஃபுல்லாக இது பண்ணிடுவேன். பாதத்தில் வெடிப்பு வர இடத்துல, அந்த இடத்துலலாம் நல்லாவே தடவிடுவேன். தென் அக்வாலஜிகாவோட சன்ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கி நான் என்னோடய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ லேட்டாக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக இதெல்லாம் போட்டு, அதுக்கு கேப்பில் இதெல்லாம் போட்டுட்டு இதை இப்போ யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோவாக இருக்கும் போட்டதும். இப்போ உள்ள காலகட்டத்தில் சன்ஸ்க்ரீன் மஸ்ட் இல்லையா, எல்லாருமே சொல்கிறது, எல்லாருமே பண்ணுறது சன்ஸ்க்ரீன் மஸ்ட். ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன், சன்ஸ்க்ரீன் மஸ்ட். உங்கள் ஸ்கின்க்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வாங்கிக்கோங்க. இந்த ப்ராண்டு தான் யூஸ் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் ஒரு 4-5 எண்ணம் வாங்கி போட்டு பாருங்கள். உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்கள் சர்ச் பண்ணி தேடி அதில் ஒரு 2-3 ப்ராண்டெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். எது கடைசி செட் ஆகுதோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அக்வாலஜிகா இதை விட எனக்கு டெர்மா அண்ட் கோவில் வந்துட்டு டெர்மா அண்ட் கோவோட சன்ஸ்க்ரீன் தான் பயங்கரமாக செட் ஆச்சு. அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது இப்போதைக்கு நான் வாங்காமல் வச்சுருக்கேன். ஆல்ரெடி 2 டியூப் 3 பாட்டில் கிட்ட நான் காலி பண்ணியிருக்கேன். ஓகே, லைட்டாக சீக் மட்டும் லிப்ஸ்டிக் போட்டு, லிப்ஸில் லைட்டாக பம்ப்ஸ் வந்திருக்கு. நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே அடிக்கடி எனக்கு தொட்டில் எதனா ஆகும், அதே தான் இப்போவும் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு சும்மா ப்ளஷ் ஒரு இது ஃபுட்டில் ஃப்ளேவர் போடுற மாதிரி என் ஸ்கின்லேயும் என் ஃபேஸ்லேயும் ஃப்ளேவர் மாதிரி போட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அதனால் போட்டிருக்கேன். ஓகே, ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஸ்கின் கேர், அப்புறம் என்னோடய கேர், என்னோடய டைமாக இன்றைக்கி ஒரு விலாகாக எடுத்து நான் போட்டிருக்கேன். தென் மறந்துட்டேனே, காஜல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பொட்டும் வச்சுருவேன். ஓகே, இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, ஃபைன். இன்னும் ஒரு லாஸ்ட்டு மறந்துட்டேன். அந்த ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்கிறத சொல்லியிருந்தேன்ல, அதான் அந்த ஹேர் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 திங்ஸ், கத்தாழை, அப்புறம் செம்பருத்தி, அதுக்கப்புறம் மெயினாக ரோஸ்மெரி. இது 3ம் இப்போ ரோஸ்மெரிலாம் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குங்கிறதுனால சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வாங்கி ஸ்ப்ரே பண்ணேன். இதில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, ஹேர் வெட்டாக இருக்கும்போதே நான் வந்து இது பண்ணது அன்றைக்கி நைட்டு செம தலைவலி வந்துருச்சு, எனக்கு நீர் கொத்துக்குச்சு தலையில். ஸோ அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒன்று வந்துட்டு நல்லா காய விட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது நான் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணியும் பார்த்துறேன். நல்லா ஹேரெல்லாம் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours 3 hours நல்லா காஞ்சி நார்மலான ஹேரில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணேன். ரொம்ப பாதிக்காத இடத்துல பார்த்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸ்டிக்கி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து இன்ஃப்யூஸ்டு வாட்டர்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்குது. நான் இதை ஒரு 2-3 weeks யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து வேணும், உங்களுக்கு வந்து இதோட ரிவ்யூ இருந்தால் தான் நீங்கள் அடுத்து, ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது தானே எனக்கும் தெரியும், அதனால சொல்கிறேன்.
Okay, bye from Anju. Thank you. Thank you for watching. This is Final Me.